இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய திருப்பெயரில் இந்த கிறிஸ்து பிறப்பு முன் இரவு தொழுகைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். சிறப்பாக இன்றைக்கு இந்த தொழுகையை நாம் பாடகர் குழு ஆண்டு விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். தொழுகையை அலங்கரிப்பது இசை என்றால் அதை யாரும் மறுக்கவே முடியாது. தொழுகை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமென்றால் தொழுகையிலே பங்கு பெறுகிற மக்கள் இறைவனோடு தங்களை ஒன்றித்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு இசையும் பாடலும் மிக மிக இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது. இசை இல்லாத தொழுகை உயிரற்ற தொழுகைக்கு சமமாக காணப்படும். எனவேதான் எல்லா சமயங்களிலும் நடைபெறுகின்ற தொழுகைகளுக்கு இசையை பயன்படுத்துவது வழக்கமாக இருக்கிறது. சீன தத்துவ ஞானியான கன்ஃபியூசியஸ் என்பவர் ஒரு முறை தன்னுடைய சீடர்களோடு கிராமம் கிராமமாக சுற்றி கொண்டே இருந்தார். அப்படி ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு அவர் வந்தபோது ஒரு சிறப்பான பாடல் ஒன்றை அவர் கேட்டார். அந்த பாடலினால் அவர் அதிகமாக ஈர்க்கப்பட்டார். அந்த பாடலை இன்னொரு முறை கேட்க வேண்டும் என்று அந்த கிராமத்திலே அவர் தங்க தொடங்கினார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அந்த கிராமத்திலே அவர் தங்கியிருந்து மறுபடியும் அந்த பாடலை கேட்ட பின்னர் அவர் அடுத்த ஊருக்கு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாராம். இசை அல்லது பாடல் மிக மிக இன்றியமையாத ஒன்று, உயிரோட்டம் நிறைந்த ஒன்று என்பதையெல்லாம் நாம் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். இசைக்கு ஆற்றல் உண்டு. இசை இறையவரோடு மனிதரை ஒன்றிக்க செய்கின்ற ஒன்று. இசைக்கு மயங்காதவர்கள் இந்த உலகத்திலே இருக்கவே முடியாது. இசையும் பாடலும் எல்லோரையும் தம்பக்கம் ஈர்க்கின்ற ஆற்றல் உடையது. எப்படிப்பட்ட கடினமான உள்ளங்களையும் இசைய வைக்கின்ற ஆற்றல் இசைக்கு உண்டு. நாம் வாழ்கின்ற தமிழ் மரபில் கூட இசைக்கு முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். முத்தமிழ் என்று அழைக்கப்படுகின்ற இயல், இசை, நாடகம் இவற்றிலே இசையை தான் நடுவிலே வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த இசைதான் மற்ற இரண்டிற்கும் உயிர் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இஸ்லாம் சமயத்தினுடைய ஆன்மீக மரபாக சொல்லப்படுவது சுபீசம் என்கின்ற ஒன்று. அந்த சுபிகளினுடைய கருத்தின்படி இசையை கேட்பது என்பது
கடவுளது குரலை கேட்பதற்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு இசை என்பது ஆற்றல் வாய்ந்த ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அகநானூறு பாடலிலே யானையை கூட இசைய வைத்த ஆற்றல் இந்த இசைக்கு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இசையினுடைய ஆற்றலை பற்றி நாம் அதிகமாக அறிந்திருக்க வாய்ப்புண்டு. கேரளாவிலே காசிமடம் என்கின்ற ஒரு இடம் உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. அந்த காசிமடம் என்கின்ற இடத்திலே நிறைய பசுக்கள் வளர்க்கப்பட்டன. இந்த பசுக்கள் வளர்க்கப்பட்ட இடங்களிலே அனுதினமும் மெல்லிசையானது ஒலிபரப்பப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த மெல்லிசையினால் என்ன விளைவு ஏற்பட்டது என்றால், அந்த மெல்லிசையினால் கவரப்பட்ட அல்லது பசுக்கள் வழக்கத்தை விட அதிக அளவு பால் கொடுத்ததாக வரலாறு சொல்லுகிறது. இசைக்கு ஆற்றல் அதிகமாக உண்டு. பங்கஸ் உதாஸ் என்பவர் கஜால் என்கின்ற இசையினால் அதிகமாக கவரப்பட்டவர். அந்த இசையிலே அவர் பாண்டியத்துவம் பெற்றவர். அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், இசையினால் புற்றுநோயை குணப்படுத்தியதாக அவர் தன்னுடைய நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். 2008 ஆண்டு சொல்லப்பட்ட ஒரு ஆய்வின்படி நியூசிலாந்து நாட்டிலே மிகப்பெரிய கடைகளிலெல்லாம் அல்லது வியாபார ஸ்தலங்களிலெல்லாம் இசையானது ஒலிபரப்பப்பட்டு கொண்டே இருந்ததாம். அதனால் குற்றங்கள் அதிக அளவு குறைந்ததாக வரலாறு சொல்லுகிறது. கேம்பல் என்கின்ற ஒரு அமெரிக்கர், இவர் இசை சிகிச்சை மியூசிக் தெரபி என்கின்ற ஒன்றை உருவாக்கினார். அதன் மூலமாக கருவுற்ற பெண்கள் மெல்லிசையை கேட்கிற போது அவர்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை சுக பிரசவத்தில் கிடைக்கின்றன என்று அவருடைய ஆய்வின் முடிவானது சொல்லுகிறது. வரலாற்றிலே அக்பர் என்கின்ற அரசரை பற்றி நமக்கு தெரியும். இந்த அக்பரினுடைய அமைச்சரவையிலே இருந்த புலவரினுடைய பெயர்தான் தான்சேன் என்கின்ற புலவர். ஒரு முறை இந்த அக்பரின் பட்டத்து யானையானது மதம் பிடித்து அங்கும் எங்கும் ஓடத் தொடங்கியது. அதனுடைய மதத்தை அடக்குவதற்காக எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டார்கள். எல்லா முயற்சிகளும் தோல்வியில்தான் முடிந்தன. கடைசியாக இந்த புலவர் தான்சேன் என்பவர் ஒரு இசையோடு கூடிய பாடல் ஒன்றை இந்த யானையானது கேட்கும்படியாக பாடினாராம். அப்போது இந்த பட்டத்து யானையினுடைய மதம் அடக்கப்பட்டதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய திருமறையிலும் இசைக்கு அதிக ஆற்றல் உண்டு அல்லது வல்லமை உண்டு அல்லது சக்தி உண்டு என்கின்ற செய்தியானது எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன 1-2 திருமறை உண்மைகளை மட்டும் நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக, எரிகோ மதிலை இடிய செய்தது இசை என்பதை யாரும் மறக்கவே முடியாது, இல்லையா? இஸ்ராயேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று
கானானை நோக்கி பயணம் செய்கிறார்கள். அப்படி பயணம் செய்தபோது இடையிலே எரிகோ என்கின்ற மிகப்பெரிய கோட்டை அல்லது மதில் சுவர் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. அவர்களால் முன்னேறி செல்லவே முடியாத சூழலிலே ஆசாரியர்கள் அங்கிருந்த இசைக்கருவிகளை இசைத்து அந்த மதிலை சுற்றி சுற்றி வருகிறார்கள். அப்படி வருகிற போது அந்த மதில் சுவரானது இடிந்து விழுந்தது. இஸ்ராயேல் மக்கள் தடையின்றி தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் என்று நம்முடைய திருமறை நமக்கு சொல்லுகிறது. வாழ்க்கை என்கின்ற பயணத்திலே எரிகோ போன்ற மதில் சுவர்கள் குறுக்கிடுகின்ற போது இசையோடு கூடிய பாடலை நாம் ஆண்டவரை நினைத்து பாடுகின்ற போது இந்த தடைகளெல்லாம் தகர்க்கப்படும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவதாக திருமறையிலே சொல்லப்பட்ட இன்னொரு நிகழ்வு என்னவென்றால், பிசாசை விரட்டுகின்ற ஆற்றல் உடையது இசை. இஸ்ராயேலினுடைய முதல் அரசர் சவுல். இந்த சவுலுக்கு ஒரு முறை அசுத்த ஆவி பிடித்து விடுகிறது இல்லையா? அப்போது அந்த அசுத்த ஆவியை சவுலினிடத்தில் இருந்து போக்குவதற்காக தாவீது இசைக்கிறார். அந்த இசையினால் அவருடைய அல்லது சவுலை பிடித்திருந்த அசுத்த ஆவி அகன்றதாக நம்முடைய திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பொல்லாத பிடிகளிலே சிக்கி தவிக்கின்ற போது நாம் அதிலிருந்து விடுபடுவதற்கு இசையோடு கூடிய பாடலை இசைக்க வேண்டும், பாட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். கிராமப்புறங்களிலெல்லாம் இப்போதும் பலவிதமான இசைக்கருவிகளை பயன்படுத்துவது வழக்கம். மிகவும் பின்தங்கிய கிராமங்களுக்கு சென்றால் அங்கே யாருக்காவது வீட்டிலே பேய் பிடித்தது என்று அறிந்தால் அந்த ஊரில் உள்ள கோயில் பூசாரியை அழைப்பார்கள். அவர் உடுக்கை, பம்பை இப்படிப்பட்ட இசைக்கருவிகளை இசைப்பார். அதன் மூலமாக பேயானது, பிசாசானது அங்கிருந்து விரட்டப்படுவதாக அவர்கள் நம்புகிறார்கள். எப்படி இருப்பினும் பிசாசை விரட்டுகின்ற ஆற்றல் இசைக்கு உண்டு என்பதை நம்முடைய திருமறை நமக்கு சான்றோடு சொல்லுகிறது. மூன்றாவதாக கட்டுகளை தகர்த்தெறிவது இசை. நம்முடைய திருமறையின் புதிய ஏற்பாட்டிலே ஒரு முறை பவுலையும் சீலாவையும் பிடித்து சிறையிலே கட்டி வைக்கின்றார்கள். நள்ளிரவு வேளை இவர்கள் சிறைக்குள்ளே இருந்து ஆண்டவரை நோக்கி பாடுகிறார்கள். அந்த பாடலினுடைய ஆற்றலினால் அவர்களுடைய கைகளிலும் கால்களிலும் உடலிலும் கட்டப்பட்டிருந்த கட்டுகளெல்லாம் அகன்றன என்று நம்முடைய திருமறை சொல்லுகிறது. நாமும் இன்றைக்கு பலவிதமான கட்டுகளால் கட்டப்பட்டு கிடக்கிறோம். பாவம் என்கின்ற கட்டுகளினால் கட்டப்பட்டு கிடக்கிறோம். அடிமைத்தனம் என்கின்ற கட்டுகளினால் கட்டப்பட்டு கிடக்கிறோம். இவற்றிலிருந்து வெளிவருவதற்கு இசையோடு கூடிய பாடலை பயன்படுத்த ஆண்டவர் இந்த பாடகர் குழு ஆண்டு விழா நாளன்று நம்மை அழைக்கிறார். நம்முடைய திருச்சபையின் தொழுகைகளை நம்முடைய பாடகர் குழுவினர் அலங்கரித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய ஆண்டு விழாவை அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு வருட காலம் இந்த ஆலயத்தில் நடைபெற்ற எல்லா தொழுகைகளிலும்
அவர்களுடைய பாடல் இசை மிகவும் சிறப்பாக அமைந்தது. மிகவும் பயிற்சி எடுத்து கடினமாக உழைத்து ஒவ்வொரு நாளும் இறை தொழுகையை அலங்கரித்து வந்தார்கள். அந்த அடிப்படையிலே அன்பான பாடகர் குழுவினரை நான் வெகுவாக பாராட்டுகின்றேன். சிறப்பாக பாடகர் குழு இயக்குனர் அவர்களை வெகுவாக பாராட்டுகின்றேன். அவர்கள் பல பணி பழுக்களின் மத்தியிலும் இந்த தொழுகைகளை அலங்கரிப்பதற்காக இசைப்பதற்காக ஒவ்வொரு நாளும் அவர்கள் விரைந்து வருவது வழக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கனமழையானது பெய்தது. கடந்த ஞாயிறு என்று நினைக்கிறேன். அப்போது அவர்கள் எப்படி வருவார்கள் என்கின்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. ஆனால் அவர்கள் வந்தார்கள். நீங்கள் அவர்களை பார்த்தீர்களா? எப்படி வந்தாங்க? ஆமாம், அவர்கள் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்படிதான் வந்தார். அந்த ட்ரெஸ் மாதிரி இங்கே ஃபேனில் காஞ்சிட்டு, ஆனாலும் அவர்களுடைய ஆர்வத்தை நான் வெகுவாக பாராட்டுகின்றேன். கடவுள் அவர்களையும் அவர்களுடைய பணிகளையும் அவர்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அதோடு பாடகர் குழுவினருடைய கன்வீனராக செயல்படுகின்ற அருமையான சகோதரி ஜாஷிலா அவர்களும் இந்த பாடகர் குழுவை நேர்த்தியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களையும் வெகுவாக நான் பாராட்டுகின்றேன். அதோடு அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். பாடகர் குழுவிலே பலர் உறுப்பினராக இருக்கிறார்கள். எல்லோரும் மிகவும் கடினமான வேலை பளுக்கள் நிறைந்தவர்கள். ஆனாலும் இந்த இறை தொழுகையை அலங்கரிக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திலே தங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நன்றாக கற்று பயிற்சி எடுத்து நம்முடைய ஆலய தொழுகையை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வருகின்ற புதிய ஆண்டிலும் நம்முடைய பாடகர் குழு புது பொலிவோடு செயல்பட அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். கடவுளின் அருளும் கடவுளின் ஆசியும் அன்பான பாடகர் குழுவினரோடு நிறைவாக நிலைத்திருப்பதாக. ஆமென்.